சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டியாகவும் கோடை சுற்றுலா தலமான சேர்வராயன் மலை கிராமங்களின் ராணியாகவும் உள்ள ஏற்காடு தமிழகத்தில் உள்ள இரு பழங்குடி தொகுதிகளில் ஒன்றாகும். ஏற்காடு சேர்வராயன் மலை கிராமங்களில் காஃபி, மிளகு தோட்டங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. கல்வராயன் மற்றும் அருநூற்றுமலை கிராமங்களில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதானமாக விளங்கி வருகிறது. விவசாயத்தை பிரதானமாக கொண்ட வாழப்பாடி மற்றும் அயோத்தியா பட்டணம் பகுதியில் பாக்கு, தேங்காய் உற்பத்தி தொழிலாளர்கள், நூற்பாலை தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ளனர். இத்தொகுதியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 9 முறையும், திமுக 4 முறையும், காங்கிரஸ் 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 முதல் 2021 வரை நடைபெற்ற 3 பொதுத் தேர்தலிலும் ஒரு இடைத்தேர்தலிலும் அதிமுகவே வெற்றி பெற்றதால் இந்த முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் ஏற்காடு தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் முனைப்பில் அதிமுக திட்டமிட்டு தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் திமுக இந்த முறை ஏற்காடு தொகுதியை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தி வருகிறது. முன்னாள் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். அதேபோல் ஏற்காடு பஞ்சாயத்து தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் திமுக இளைஞர் மற்றும் மாணவர் அணியினரும் ஏற்காட்டை கைப்பற்ற போட்டி போட்டு வருகிறார்கள். ஆனால் ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமனே களத்தில் முந்துகிறார் என கூறப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கு சித்ரா 1,21,561 வாக்குகளையும், திமுகவின் சி தமிழ்ச்செல்வன் 95,606 வாக்குகளையும் பெற்றனர். அதிமுகவின் சித்ரா எம்எல்ஏவாக கடந்த 2 முறை வெற்றி வாகை சூடிய நிலையில் அவருக்கு பலத்த போட்டியை ஏற்படுத்தும் வேட்பாளரையே திமுக தேர்வு செய்ய உள்ளது. முன்னாள் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் சுமார் 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை தோல்வியை தழுவியதால் திமுக தலைமை இந்த முறை ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என்றும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதே குறிக்கோள் என்பதால் வலுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றும் காய் நகர்த்தி வருகிறது. அப்போதுதான் பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவராமன் சரியான தேர்வு என்று திமுக தலைமை பரிசீலித்துள்ளது. கவுன்சிலராகவும் ஊராட்சி மன்ற தலைவராகவும் திறமை காட்டிய சிவராமன் ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் தார் சாலை அமைக்கவும், 1,50 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவமனை அமைக்கவும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இது மட்டுமில்லாமல் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக ஏற்காடு தொகுதியில் மக்களோடு மக்களாக நெருங்கி பழங்குடியின மக்கள் மத்தியிலும் பரிச்சயம் உள்ளதால் திமுக வேட்பாளர் தேர்வில் சிவராமன் பெயர் வேட்பாளர் பட்டியலில் முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சேலம் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் என்பதால் அவர் நிறுத்தும் வேட்பாளருக்கு டஃப் கொடுக்கும் தகுதியான வேட்பாளராக சிவராமனே இருப்பார் என்று திமுக தலைமை கருதுகிறது. சிவராமனின் களப்பணியும் திமுகவின் கூட்டணி வியூகமும் கொங்கு மண்டலத்தில் வெற்றியை குவிக்கும் ஆயுதமாக பார்க்கப்படுவதால் அவரே வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் மாதேஷ் அவர்களே, அவர்களே, சடையன் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, செல்வம் அவர்களே, பெருமாள் அவர்களே,